ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், வங்கியியல், நிதி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்துல இருந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசன்ங்க. ஸோ நீங்க இதுல எதுவுமே தவிர்க்க முடியாத லெசன் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம்னா மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் செகண்ட் கைஸ். அப்படியே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ஸோ நான் எப்பயும் சொல்ற மாரி தான். எப்பவுமே லைவ ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா, உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வார்த்தை உங்க மனசுலயும் சரி, உங்க மூளையிலயும் பதிவாயிடும். மார்க்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்றத நான் சொல்லிடுவேங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தவறான விடையை தேர்வு செய். ஓகே கைஸ். இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கங்க. சரத்து 112 படி மத்திய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கரெக்ட். 202 படி ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்ய வேண்டும். இதுவும் கரெக்ட். இந்தியா ஒரு கூட்டரசு பொருளாதாரம் விளங்குவதால் அரசின் வரவு செலவு திட்டம் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே கரெக்ட் தாங்க. மாநிலத்துக்கும் மத்தியதுக்கும் சொல்லிட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பட்ஜெட் அறிக்கையை ஆண்டுக்கு ஒரு முறை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிடையவே கிடையாது. என்னன்னா பட்ஜெட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல. என்ன பயன்படுத்துறீங்க? ஆண்டு நிதிநிலை அறிக்கை. ஆண்டு நிதி நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த வார்த்தை மட்டும் தான் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப தவறுன்னு பார்க்குறப்ப ஆப்ஷன் டிங்க. ஸோ படிங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஜிஎஸ்டி என்பது அடைத்தள விளைவில்லாத பல்முனை வரியாகவும் கொடுத்துருக்காங்க. பல்முனை வரி கிடையாது. ஒரு முனை வரி. முடிஞ்சு போச்சு. அப்ப இது தப்புன்னு தெரிஞ்சுச்சு. வேட் என்பது அடித்தள விளைவு இல்லாத ஒரு முனை வரி. இது கிடையாது. என்னது? பல்முனை வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 2 2மே இங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியானதை தேர்வு செய்ன்னு கேட்குறாங்க. அப்ப 2மே தப்பா இருக்கு. அப்ப என்ன சொல்றது? 1, 2ம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஆப்ஷன் டிங்க. தட் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய். ஓகே கைஸ். சரியான விடையை கேட்டிருக்கப்போ, சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் மார்ச் 29 தான் நிறைவேற்றப்பட்டது. கரெக்ட். ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இதுவும் கரெக்ட். நாடு முழுவதற்கும் ஆன ஒரே மறைமுக வரியாக ஜிஎஸ்டி இல்லை. ஆஹா! உள்ளது அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப 3rd ஒன் தப்பு. ஓகே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணவே தேவையில்லையே. 3rd எலிமினேஷன் இது எல்லாமே எலிமினேஷன் இத பாருங்க. ஆப்ஷன் சி வருது. அப்ப 4த் ஆப்ஷன் பாருங்க. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது சரிங்களா? பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப ஆப்ஷன் 4ம் ரைட்டுங்க. 1 to 4 ஆன்சர் ரைட்டுங்க. தவறான விடையை தேர்வு செய்.
சோ இங்க பாருங்க, இந்தியாவில் 1969ஆம் ஆண்டு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இது சரிங்க. 1982ஆம் ஆண்டு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஆனா 1982 கிடையாது. 1980ஆம் ஆண்டு. அப்ப தவறுன்னு கேட்கிறப்ப என்னது? கூற்று 2 மட்டும் தவறு. கரெக்ட்டா பாருங்க. ஆப்ஷன் டி தான் தப்பு. அடுத்ததுங்க. கடன் வாங்குபவர் தொடர்ந்து எ எத்தனை நாட்கள் வட்டியோ அல்லது கடன் தொகையின் பகுதியோ செலுத்தாமல் இருந்தால், அது செயல்படாத சொத்து என எனப்படுகிறது. "90 நாட்கள்" அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட். உலக வர்த்தக அமைப்பைப் பற்றி சரியான விடையை தேர்வு செய். கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சோ பாருங்க, இந்த காட்டுடைய அமைப்பு ஜூன் மாதம் குடுத்திருக்காங்க. ஜூன் மாதம் கிடையாது. ஏப்ரல் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உருகுவேயின் இறுதிச் சுற்றத்தில் கையெழுத்திட்டது. இது கரெக்ட். 106 உறுப்பினர்கள் குடுத்திருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, 104 உறுப்பினர்கள் அப்படின்னு வந்திருக்கணும். சோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு. கரெக்ட்ன்னு சொல்லிட்டு தப்புங்க. சோ அப்ப இதுவும் செகண்ட் ஒன்னும் தப்பு. ஜனவரி 1, 1995ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. தேர்ட் ஒன் ரைட்டுங்க. இதன் தலைமையகம் ஜெனீவா, அயர்லாந்து. ஜெனீவா, அயர்லாந்து கிடையாது. ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. முடிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னா ஆன்சர் 3 மட்டும் தான் சரி. மீதி எல்லாமே இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்ங்க. நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசைப்படுத்துக. சோ அந்த நிதிக்குழு தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கங்க. குடியரசுத் தலைவரால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்பட்டது தான். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அப்ப சந்தானம் செகண்ட்ல வருவாரு. நான் இங்க எழுதுறேன். 2வது நிதி ஆ ஆணையத்தின் தலைவர் யாரு? சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். 4த் ஒன் பாருங்க. மகாவீர் தியாகி வந்து பார்த்தீங்கன்னா, 5வது வருவாரு. எத்தனாவதுங்க? 5வது நிதிக்குழுவின் தலைவர். சோ அப்புறம் பாருங்க, அ சவான் வந்து பார்த்தீங்கன்னா, 8வது நிதிக்குழுவின் தலைவர். 8த் ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, பந்த் 10. பந்த் பண்ணலாம் 10 வயசு இருக்கணும் உனக்கு. அப்போ பந்த் வந்து பார்த்தீங்கன்னா, 10 அப்படின்னு முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க. 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். சோ இது டைரக்ட் கொஸ்டின்ங்க. படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பொது ஏற்புத் தன்மையை அடிப்படையாகக் கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது, அதற்கான செலுத்துத் தொகை அனைவராலும் கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்று கூறியவர் யாருன்னா, ராபர்ட்சன். எதையும் பணம்னு சொன்னவர் யாருன்னா, ராபர்ட்சன்ங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9த் ஒன். சரியான இணையை தேர்ந்தெடு. ஸ்பீடா வாங்க. சோ ஐ திங்க் 2 இன்டர்சேஞ்ச் தங்க நாணயம் கரோலினா ஆங்கிலேயர்கள் காலத்தில் வெளியிடப்பட்டது. அப்புறமா வெள்ளி நாணயம் ஏஞ்சலினா 2 இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப 3வது மட்டும் தான் என்னது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ப்பா. 10த் ஒன். ஈஸிங்க இதெல்லாம்.
1600ஆம் ஆண்டு எலிசபெத் ராணி பட்டயம் வழங்குதல் ஃபர்ஸ்ட். கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகுது? இது எலிமினேஷன், இது எலிமினேஷன். 1626ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் புலிக்காட்டில் தொழிற்சாலை அமைத்தல். முடிஞ்சு போச்சு பாருங்க அப்போ. நமக்கு ஆன்சர் என்ன வந்தது? பி வந்துருது. மீதி 2 1632ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா, கோல்கொண்டா சுல்தான் இலவச வர்த்தக அமைப்பு பண்ணி குடுத்துடுறாரு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா, 3 லாஸ்ட் 39ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்னதுன்னா 1 முடிஞ்சு போச்சுங்க. அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1ங்க. 11th ஒன். ஆர்பிஐ பற்றி சரியானதை தேர்வு செய். ஒரு ஆளுநர் 4 துணைநிலை ஆளுநர்கள் கரெக்ட். 4 ஆண்டுகளுக்கு பதவி வகிக்கும் வகையில் நியமிக்கப்படுகிறார். இதுவும் கரெக்ட். 4 வட்டார வாரியங்கள் இயக்குனர் இருப்பாங்க. இதுவும் கரெக்ட். அப்ப 3rd ஒன் மட்டும் தப்புன்னு வருதுங்க. அப்போ 1, 2, 4 தாங்க ஆன்சர். தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. சோ அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி தான் தப்பு. மீதி எல்லாம் ரைட்டுங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. கருப்பு பணத்திற்கு எதிரான சில சட்ட ரீதியான கூட்டமைப்பு. தெரியலீங்களா? தெரியுங்களா பாருங்க இப்போ. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. வெளிக்கொணராத வெளிநாட்டு வருமான சொத்து மசோதா வந்து பாத்தீங்கன்னா 2015. சோ இது எலிமினேஷன் ஆயிடுது. அவ்வளவுதான். அப்ப 3வது இல்லாத எங்கன்னு பாருங்க. இது காலி, இது காலி, இது காலி. ஆப்ஷன் சி போட்டுடலாம். இது ரைட்டுங்க. 2016, 2016ன்றது கரெக்ட்டுங்க. சோ தட்ஸ் எனஃப் கைஸ். சோ இது கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா எடுத்துங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நபார்டு வங்கியின் தலைவராக உள்ளவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் தான் இருப்பாருங்க. சோ இது டைரக்ட் கொஸ்டின்ங்க. கற்றல் படைப்பாற்றல் ஏற்படுத்தும். படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும். சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும். அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்பது யாருடைய கூற்று? எங்கள் ஐயா அப்துல் கலாம் ஐயாவுடைய கூற்றுங்க. 15வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சோ இந்தியாவில் 16 பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளதுன்னு குடுத்திருக்காங்க. சோ 16 கிடையாது. 15 பன்னாட்டு நிறுவனங்கள். 1 எலிமினேஷன். அப்ப ஆன்சர் வந்துரும். மீதி 2மே ரைட்டுங்க. 11 அமெரிக்காவை சேர்ந்தவை. 1950க்கு பிறகு உற்பத்தி மற்றும் பணிகள் துறையில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 and 3 தாங்க ஆன்சர் சரி. 16வது. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சொத்துக்களின் மூலதன மதிப்பில் விதிக்கப்படும் வரியானது மத்திய அரசின் வருவாயாக உள்ளது. கரெக்ட். வேளாண் வருவாய் உட்பட வருமான வரி மைய அரசின் வருவாயாகும். வெயிட் பண்ணுவோம்.
பங்குச் சந்தை மற்றும் எதிர்கால சந்தை பரிவர்த்தனைகளில் முத்திரை வரிகள் தவிர வேறு வரிகள் மைய அரசின் வருவாய் மூலதனம் ஆகும். கரெக்ட். செய்தித்தாள் மீதான வரி மத்திய அரசின் வருவாயாகும். இதுவும் கரெக்ட். செய்தித்தாள் அவங்களுதான்ப்பா. வேளாண் வருவாய் உட்பட வருமான வரி கிடையவே கிடையாதுங்க. மைய அரசு கிடையாது. வேளாண் வரினாலே உங்களுக்கு யார் வந்துருவாங்கன்னா, இங்க வந்துருவாங்க. பண்ணை வரிகள் மட்டும் தான் மைய அரசு கிட்ட இருக்கும். அப்போ வந்துன்னா ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஸோ 17. இது கான்செப்ட் கொஸ்டின்ங்க. மிஸ் பண்ணக்கூடாது. அரசின் வருவாய் செலவினம் வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால் அது எப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே நீங்க வேணாங்க. உங்ககிட்ட செலவு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ரூ. 5000 இருக்கு. ஓகேங்களா? ரூ. 5000 இருக்கு. ஆனா உங்ககிட்ட வர வேண்டிய பணம் வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால், அப்பன்னா உங்ககிட்ட வர வேண்டிய பணம் வந்து பாத்தீங்கன்னா, வெறும் ரூ. 3000 தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப பாருங்க, செலவு ரூ. 5000 வருவாய் வரவே கம்மியா இருக்கு. அப்போ செலவு அதிகமா இருக்கு அந்த இடத்துல. அப்ப என்ன பற்றாக்குறை நிகழ்ந்ததுன்னா, வருவாய் பற்றாக்குறை நிகழ்ந்திருக்கா பாருங்க. வருவாய். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டியதே ரூ. 5000 வந்திருக்கு. இப்போ ஒரு ரூ. 10,000 வந்திருக்கணும். அதுல வெறும் ரூ. 3000 தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ, உங்களுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ தாங்க வரும். அப்போ வருவாய் செலவினம் என்பது வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, வருவாய் பற்றாக்குறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 18th. பாரதிய மகிழா வங்கி 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தனியாக மகளிர் என மகளிருக்காக சேவை செய்ய தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு, எந்த மாதம் பாரத் ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டது? ஒண்ணும் இல்லைங்க. மார்ச் 2017ஆம் ஆண்டு. இது ஜஸ்ட் அந்த 12th புக்ல வங்கின்னு இருக்கும் பாருங்க. அதிலேயே இருக்கும். டேட்டாங்க. விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? டைரக்ட் கொஸ்டின். ஜூலை 1, 1963. காட். ஃபுல் ஃபார்ம். எப்பவுமே எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒரு அப்ரிவியேஷன் இருக்குங்க. ஜெனரல் அக்ரீமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப் இருக்கா பாருங்க. ஸோ ட்ரேட் அண்ட் டாரிஃப் ட்ராக்ன்னு இருக்கு. இது கிடையாது. ஆர்குமென்ட்னு இருக்கு. ஸோ இது வந்து டாக்ஸ்ன்னு இருக்கு. கிடையாது. அப்போ டி தாங்க ஆன்சர். ஸோ மேட்ச் பண்ணுங்க. ஐடிஐபி, நபார்டு, விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம், மாநில நிதிக் கழகம். இயர்ஸ வச்சு சொல்லணும். அப்படியே ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. ஐடிஐபி வந்து பாத்தீங்கன்னா 76 4. அப்போ இது 2 எலிமினேஷன். நபார்டு தெரியும். 81ஆம் சட்டம் படி 2வது போனது. அப்போ ஆன்சர் வந்துருச்சு. ஆனா விவசாய மறுகடன் அப்படின்றப்போ 63. ஸோ 60% மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்க. ஆனா விவசாயத்துக்கு மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் 63 அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்தியாவுல எத்தனை சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்க? 60. ஆனா நமக்கு விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் 63. மாநில நிதிக் கழகங்கள் 51ங்க. நிதிக் கழகம் 51ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4th ஒன். இது டேட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4312 தாங்க ஆன்சர். விவசாய மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
மேல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரிஞ்சுச்சுன்னா இது ஈஸியா போட்டுருவீங்க. நபார்டு வங்கி தாங்க அது. ஓகே. 1982ஆம் ஆண்டு. ஸோ கூற்று 1, கூற்று 2 படிச்சு சொல்லுங்க பாக்கலாம். ஐ திங்க் என்னுடைய ஃபேவரட் கான்செப்ட் அண்ட் சூப்பரான கான்செப்ட்ங்க. இத நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. பணவீக்கம், பணவாட்டம். ஐயா இதுதான்யா மறக்குதுன்னு தான் சொல்றீங்க. புரியுது, புரியுது. மறதி ரொம்ப நல்லதுங்க. ஆனா எக்கனாமிக்ஸ்ல மறதின்றது இருக்கக்கூடாதுன்றத சொல்லிடுறேன். ஸோ பாருங்க காய்ஸ். இத இத அப்படியே மறந்துருங்க. நான் சொல்றத அப்படியே இங்க ஒரு இடத்துல கவனிச்சுக்கங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கு. ஒரு 10,00,00,000 ரூபாய் இருக்கு. அப்போ 10,00,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா, அப்போ எந்த ஒரு பொருளையும் நீங்க ஈஸியா பை பண்ருவீங்களா? பணத்துக்கு உங்களுக்கு வேல்யூவே இல்லாம போயிடுமா? புரியுதுங்களா? பணத்துக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். உங்ககிட்ட பணம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ரூ. 10 தான் இருக்கு. பொருளோட விலை எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் பீக்ல இருக்குமா? ஏன்னா எல்லா பொருள் எடுத்தாலும் ரூ. 10 வச்சுக்கின்னு எந்த பொருளையும் நம்மளால வாங்க முடியாதா? அவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ பணம் அதிகமா இருந்துச்சுன்னா, பணவீக்கம் என்பது விலைகள் உயரும். என் பணம் உன்கிட்ட அதிகமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இன்கிரீஸ் பண்ணுவேனா எல்லாத்தையும்? விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்ப நீ மதிக்கவே மாட்டீங்க. குறையும். ஓகேங்களா? விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பணவீக்கம் என்பது விலைகள் குறைந்து தப்பு. விலைகள் அதிகரிச்சு பணத்தின் மதிப்பு குறையறது தான் பணவீக்கம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. பணவாட்டம் என்பது விலைகள் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும். உங்ககிட்ட பணம் இருக்காது. பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடையும். அப்ப பாருங்க இதுதான் கான்செப்ட். ஸோ செகண்ட் பணவாட்டம். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன குடுத்திருக்காங்கன்னா, 2 கூற்றுகளும் தவறு. இன்டர்சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்ங்க. நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகளில் தவறானது எது? ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ் பாருங்களேன். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல். இது சரி. திறனை வளர்த்தல் மற்றும் நியாயமான அமைப்பை ஏற்படுத்தல். இதுவும் சரி. நியாயமான வர்த்தக அல்லது நடைமுறைகள் மற்றும் நியாயமான விலையில் கொடுத்தல். இதுவும் சரி. குழந்தை தொழிலாளர் மற்றும் கட்டாய தொழிலாளர் என்பதை உறுதி செய்தல் கிடையாது, குறைத்தல். அப்ப இது மட்டும் தான் தப்பு. ஆப்ஷன் பி தவறுங்க. சோ இது டைரக்ட் கொஸ்டின். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறியவர். வாக்கர் தாங்க. சோ இதெல்லாம் கண்டிப்பா இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்லாம் 1, 2 வரும். அதுல மிஸ் ஆயிடக்கூடாது. உலகமயமாதல் சார்ந்த சீர்திருத்தங்கள் சரியான வாக்கியத்தை தேர்வு செய். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்ரோச் தாங்க பண்ணணும். சரின்னு கேட்டிருக்காங்க. சில தொழிற்சாலைகள் உட்பட தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது கிடையாதுங்க. என்ன பண்ணாங்க? குடுத்தது. தொழில் உரிமம் பெறுவது. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. கிடையவே கிடையாது. தனியார் துறை நிறுவனங்களுக்கு குடுக்கப்பட்டது இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அயல்நாட்டு செலாவணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது. இது கரெக்ட். இதுதான் சரி. ரிசர்வ் வங்கி அ வங் அ இந்திய ரிசர்வ் வங்கியாக வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம் குறைக்க குறைக்கலாம் படல. என்ன பண்ணாங்க? இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன்
சி தான் சரி. மீதி எல்லாமே தப்புங்க. ஸோ மறைமுக வரிகளை தேர்வு செய். யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு பிக் கிளாப்ஸ். ஏன்னா ரொம்ப ஈஸி கேள்வி இது. ஸோ மறைமுக வரிகள்ல பாருங்க. உற்பத்தி வரி, மறைமுக வரி. விற்பனை வரி, மறைமுக சுங்கத்தீர்வை, கேளிக்கை, சேவை வரி. இது எல்லாமே வருமான வரி என்ன வரி? இட் இஸ் a டைரக்ட் டாக்ஸா பாருங்க. நேர்முக வரியில வந்து நிக்குதா? அப்ப ஆன்சர் பாருங்க. 1, 2, 3, 4 வராது. 1, 2, 4, 5, 6 வரும். ஆப்ஷன் சிங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாரி அந்த புக்ல 12த் புக்ல குடுத்திருப்பாங்க. நேர்முக வரி சுமை மற்ற வரி சுமை மற்றும் தாக்கம் ஒரு நபர் மீது விழுகிறது. ஒரு நபர் மேல தான் விழும். மறைமுக வரி என்பது தேய்விகித இயல்பை கொண்டது. இது கரெக்ட். நேர்முக வரியில் வரி ஏய்ப்பது என்பது மிகவும் கடினம் கிடையாது. எளிது. மறைமுக வரியில தான் என்னது? ஆ ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் தவறு. மறைமுக வரி என்பது பண்டங்கள், பணிகள் வாங்கும்போது, விற்கும்போது அல்லது உற்பத்தியின் போது விதிக்கப்படும் வரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் டியும் சரிதாங்க. இப்ப பாருங்க சரிங்க. ஆப்ஷன் டியும் சரி. அப்ப தவறுன்னு பார்க்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் தப்பு. ஸோ பின்வரும் கூற்றை கவனி. சரியான கூற்றை தேர்வு செய். நிதிக்குழுவ பத்தி கேட்டிருக்கோங்க. ஸோ நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுறது தான் நிதிக்குழு. அப்ப 3 எலிமினேஷன்னா என்ன கிடைக்குது பாருங்க. இது காலி, இது காலி. 1 அண்ட் 2 நிக்குது, 4 நிக்குது. ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. நிதிக்குழுவை அமைப்பது ஜனாதிபதி தான், குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்ஷன் டி தாங்க. 30. ஏற்றுமதி, இறக்குமதி வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க். இது டைரக்ட் கொஸ்டின். 1982ஆம் ஆண்டு. உலக வர்த்தக அமைப்பின் குறிக்கோள்களில் தவறானது எது? பாசிட்டிவ், நெகட்டிவ் பாருங்க இதுலயும். அயல்நாட்டு வாணிபத்திற்கு விதிகள் அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல். கரெக்ட். வர்த்தக தகராறுகளை கையாளுதல். இதுவும் கரெக்ட். முழு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவையை அதிகரித்தல். இதுவும் கரெக்ட். உலக வர்த்தகத்தில் வளர்ந்த நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பு இல்லை. கிடையவே கிடையாது. வளர்ந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு குடுக்குறது தான் சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தவறுன்னு சொல்லிட்டு சொல்றோம்ப்பா. நெக்ஸ்ட் 32. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஏன் கடைசி நிலை கட அ கடன் ஈவோன் என அழைக்கிறோம்? இந்த வார்த்தைக்கான ஆன்சர் வேணும் எனக்கு. எல்லாமே சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க்ல. ஆனா கடைநிலை அ கடன் ஈவோன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது எல்லாமே ரிசர்வ் வங்கி வேலை தாங்க. ஆ ஒண்ணும் இல்லைங்க.
இக்கட்டான சூழ்நிலையில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் கடைநிலை யோன்ன்றதுக்கு சி தாங்க ஆன்சர் ரைட். பணத்தை அச்சடித்தல் அவங்க வேலை, நாணயங்களை அச்சடித்தல் வேலை, அப்ப இக்கட்டான சூழ்நிலை ரிசர்வ் வங்கிகளுக்கு கடன் வழங்குதல் இது எல்லாமே வேலை தாங்க. ஸோ கடைசி நிலை கடை யோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லிட்டு முடிக்கிறோம். 33 பணவியல் கொள்கையை வகுத்தவர் யார்? ஒன் செகண்ட் கைஸ். மில்டன் பிரைட்மேன் அப்படின்ற ஒரு டைரக்ட் கொஸ்டின்ங்க. 34 காட் சுற்றுகளை பொறுத்துக. ஸோ இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காட் அமைப்பின் முதல் சுற்று எங்க நடந்ததுன்னா சுத்தி சுத்தி வர சொன்னாங்க சுவிட்சர்லாந்து. நான் அப்படியே மைண்ட்ல வச்சுங்க சுவிட்சர்லாந்து சுத்தி சுத்தி வந்தா காட் ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து போயிட்டேங்க. சரி அங்க போயிட்டீங்க. அப்போ பியும் சி எலிமினேஷன் பண்ணியாச்சு. இரண்டாவது சுத்தி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை காணும். சுத்தி பார்த்தா என்ன காணும்? ஃப்ரெண்ட்ஸை காணும். விட்டு போயிடுவானுங்க எப்பவுமே. செகண்ட் பிரான்ஸ். மூன்றாவது ஃப்ரெண்ட்ஸை காணும் எங்கடான்னு கேட்டா இங்கடான்றானுங்க. இங்கடானா இங்கிலாந்து. முடிஞ்சு போச்சு. ஃபோர்த் ஒன் பாருங்க 7வது சுற்று. கடைசியா 7வது சுத்துல எங்கடா இருக்கீன்னு பார்த்தா ஜாம்பவனா இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்ப ஜப்பான். அவ்வளவுதாங்க. காய்ஸ் இது காமெடி மாதிரி தான் தெரியும். ஆனா சார் இதெல்லாம் காமெடி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் தான். ஷார்ட்கட். எப்பவுமே ஷார்ட்கட்ன்றது கொஞ்சம் லோக்கலா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப ஆப்ஷன் டி தாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஈஸி தானே இது? ஆமாங்க ரொம்ப ஈஸிங்க. இந்திய அரசியலமைப்பின்படி பண மசோதா மக்களவையில் முதலில் தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும். கரெக்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை மத்திய நிதி அமைச்சர் தாக்கல் செய்வார். கரெக்ட். இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை மத்திய வரவு செலவு 5 ஆண்டுக்கு 1 இயர்க்கு ஒன்ஸே பண்ணுவாங்க. இதுல இன்ட்ரீம் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இடைக்கால பட்ஜெட்னு சொல்லிட்டு அதுவும் தாக்கல் பண்ணுவாங்க. அப்ப ஆப்ஷன் 3 தப்பு. 1 அண்ட் 2 மட்டும் தான் சரிங்க. ஆ அவ்வளவு கிடையாது. இது நீங்க போட்டுருவீங்களா? நிதிக்குழுவுடைய வரிசைகள் மேட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இது டைரக்ட் கொஸ்டின்ங்க. 3 சவான் வந்து 8வதுன்றது நமக்கு எல்லாமே தெரியும். சவான் வந்து எத்தனாவது? 8வது. 12வது அப்படின்னு பாக்குறப்போ ரங்கராஜன். 13வது அப்படின்னு பாக்குறப்போ விஜய் கேல்கர். YV ரெட்டி. முடிஞ்சு போச்சுங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 10வதுல இருந்து ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்க. கவனிச்சுங்க. 10வது பந்துங்க. ஆஹா! பந்த் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? பந்த் எப்படி பண்ணுவாங்கன்னா, கும்பலா பண்ணுவாங்களா பாருங்க. பந்த் எப்படி பண்ணுவாங்க? கும்பலா பண்ணுவாங்க. அப்ப 11வது கும்பலான்ற வார்த்தைக்கு பதிலா குஸ்ரோன்னு மாத்திக்கங்க. யாருங்க? குஸ்ரோ. பந்த் கும்பலா பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோ. குஸ்ரோ. எதுக்காகன்னா, ராஜாக்காக பண்றாங்க. 12வது. யாருக்காக? ரங்கராஜன் அப்படின்றவர். ராஜாக்காக பண்றாங்க பந்த். ஓகேங்களா? 12வது. 13வது பாருங்க காய்ஸ். இப்போ விஜய் வராரு. விஜய் என்ட்ரி குடுத்துட்டாரு. "என்னங்க சும்மா பந்த் பண்றீங்க, கும்பலா பண்றீங்க, ரங்கராஜனுங்க பண்றீங்க" அப்படின்றாரு. விஜய் வந்துட்டாரு. விஜய் வந்த உடனே ஆந்திராக்கு கிளம்புறாருங்க வண்டி எடுத்துட்டு. 14த் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஆந்திரா போறாரு. அங்க யாருன்னா YV ரெட்டி. YV ரெட்டிய பார்க்கறதுக்கு. YV ரெட்டிய பார்க்கறதுக்கு போறாரு. 15வது அங்க போய் பார்த்தா, ரெட்டிக்கு பதிலா யார் இருக்காங்கன்னா, என்.கே. சிங் இருக்காரு பாருங்க. யாருங்க? என்.கே. சிங் இருக்காரு. ஆச்சரியம்.
அப்ப 10லிருந்து 15 வரைக்கும் ஈஸியா பாருங்க. பந்த் பண்றாங்க, கும்பலா பண்றாங்க. கும்பலா பண்ண மட்டும் இல்லாம ரங்கராஜனுக்காக பண்றாங்க. அந்த ரங்கராஜன பார்த்தோனே விஜய் இறங்கிட்டாரு உள்ள. விஜய் இறங்குனோனே ஆந்திரா கிளம்புறாரு. யார பாக்க? ஒய்.வி. ரெட்டிய பாக்க. ஒய்.வி. ரெட்டிய பாக்க போன இடத்துல யார் இருக்காங்க? என்.கே. சிங் இருக்காரு. அப்படின்றத தெரிஞ்சுக்க. அவ்வளவுதான் கைஸ். தட்ஸ் எனஃப். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 3, 4, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு முடியுதுங்க. அடுத்து 37வது கொஸ்டின். கீழ்க்கண்டவற்றுள் பணத்தின் முதன்மை அல்லது முக்கிய பணிகள் எவை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம்ப்பா. முதன்மை பணினாலும், முக்கிய பணினாலும் ஒண்ணு தான். 2ஆம் நிலை பணிலாம் கேட்கல. இதெல்லாம் 2ஆம் நிலை பணிகள்ல வருங்க. 2, 3, 4 எல்லாமே. 1 அண்ட் 2 மட்டும் தான் என்ன வரும்? முதன்மை நிலை பரிமாற்று கருவி அல்லது பண செலுத்துகை, பணத்தின் அளவுகோல் மட்டும் தான் 1 அண்ட் 2ல வருங்க. 38. இந்தியாவில் 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கைக்குள் சரியானதை தேர்வு செய். இதுல தப்புன்னு மட்டும் பாருங்களேன். சில தொழிற்சாலைகள் தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது. கரெக்ட்டுங்க. ஸோ பாருங்க இந்த இடத்துல பொதுத்துறை நிறுவனங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. கிடையாதே. த ஓகேங்களா? தனியார் துறை தான். இந்தியாவின் பொருட்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்திற்கு நிலையான பணத்தின் மாற்று இடத்தை சரி செய்தது. 1 அண்ட் 3 ஆன்ஸர்ங்க. ஆன்ஸர் 1 அண்ட் 3. நெக்ஸ்ட். செலவை விட வருவாய் அதிகமாக இருந்தால், அங்க நான் சொல்லிக் குடுத்துட்டேன். அந்த கான்செப்ட்ட புடிச்சிட்டீங்கன்னா, ஈஸியா புடிச்சுங்க. செலவை விட அதிகமாக இருந்தால். இதுக்கும் ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன். இதுக்கு 2 வார்த்தைய பயன்படுத்துவாங்க. முடிச்சிட்டீங்களா? போட்டுடுறீங்க தெரியும். இதெல்லாம் ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா கான்செப்ட் புரிஞ்சுங்க. இந்த இடத்துல டெஃபிசிட், சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு 2 வார்த்தைய பயன்படுத்துறேன். அது என்ன சார் டெஃபிசிட், சர்ப்ளஸ்ன்னு பாருங்க. டெஃபிசிட்னா நீங்க இங்கருந்து திருப்பதி போறீங்க. அதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகுதுன்னா ரூ. 1000 ஆகுது. ரூ. 1000 ஆகுது திருப்பதி போறதுக்கு. ஆனா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? ரூ. 900 இருக்கு. பற்றாக்குறைன்னு சொல்லலாமா இது? செலவை விட வருமானம் தட்ஸ் மீன் வருவாய் குறைவாக இருக்கு. அது என்ன சொல்றேன்னா டெஃபிசிட்ன்னு சொல்றேன். சர்ப்ளஸ் உபரின்னு பாருங்களேன். உங்களுக்கு திருப்பதி போணும். ரூ. 1000 செலவாகுது. ஆனா உங்களுக்கு ரூ. 1200 இருக்கு. ரூ. 200 என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா இருக்கா? தட்ஸ் கால்ட் சர்ப்ளஸ். உபரி அப்படின்னு சொல்லலாமா? உபரி வரவு செலவு திட்டம் சொல்லலாமா? செலவை விட வருவாய் அதிகமாக இருந்தால் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சர்ப்ளஸும், டெபிசிட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம் இல்ல எந்த இடத்துல போனாலும் ஜெயிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்ங்க. பின்வரும் கூற்றை கவனி. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டுங்க. இந்திய ரிசர்வ் வங்கியானது 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அப்போ செகண்ட் ஒன் தப்பு. இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறது. முதல் நிலை கிடையாது. கடைநிலை கடன் ஈவோன். கடைசி நிலைன்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அப்போ தேர்ட் ஒன்னும் தவறு. இந்திய ரிசர்வ் வங்கியானது அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ரைட். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 4 தான் சரின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. நெக்ஸ்ட் 41. 1921ஆம் ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட பிரசிடென்சி வங்கிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இப்ப பாருங்க, பிரசிடென்சி வங்கிகள்னா ஒண்ணும் இல்லைங்க. பம்பாய் வங்கி,
பம்பாய் வங்கி, கல்கத்தா வங்கி, சென்னை வங்கி இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து 1921ல இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இம்பீரியல் வங்கின்னு மாத்துறாங்க. இந்த இம்பீரியல் வங்கி தான் பாரத் ஸ்டேட் வங்கி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாரத் அப்படின்னு ஸ்டேட் பேங்க்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ தாங்க ஆன்சர் சரி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? வரி என்பது அரசால் சட்டப்படி செலுத்துவோர் மீது விதிக்கப்படுவது ஆகும். வரி செலுத்த மறுப்பது தண்டிக்கக்கூடிய குற்றமாகும். ஒவ்வொரு வரியும் வரி செலுத்துவோரின் தியாகத்தை உள்ளடக்கியதாகும். அப்ப எல்லா கூற்றுகளும் என்னது? இங்க சரிதாங்க. 43. சோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ங்க. அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் என்று கூறியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித் தாங்க இந்த வார்த்தையை கூறியிருப்பாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. பொருளியலின் தந்தை, வேலை பகுப்பு முறையின் தந்தை, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை, நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதியவர் இவர்தான். சோ இவர்தான் அரசின் வருவாய் மற்றும் செலவுகள் இயல்புகளையும் கொள்கைகளும் ஆராய்வதே பொது நிதியியல் என கூறியவர் ஆடம் ஸ்மித்ன்றது தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட். கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது? அச்சச்சோ! ரொம்ப ஈஸியாச்சோ! பிரிவு 280. மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்களில் தவறானதை தேர்வு செய். ஆஹா! வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரி மாநகராட்சி தான் விதிப்பாங்க. வாணிபம் மற்றும் வேலைவாய்ப்பு மீதான வரியும் மாநகராட்சி தான். நகரத்துக்குள் கொண்டு வரும் பொருட்கள் மீதான வரியும் மாநகராட்சி தான். திரையரங்குகள் வரி வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி வருங்க. சோ இது மட்டும் தான் புக்லயே இருக்குங்க டைரக்ட்டா. நெக்ஸ்ட்ங்க. டங்கல் வரைவிற்கு எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? இது டைரக்ட் கொஸ்டின். ஏப்ரல் 15, 1994. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் எனும் கூறும் சரத்து. 3த்தையும் இங்கேயே புரிஞ்சுக்கிறீங்களா? 3 கான்செப்ட் சொல்லி தர போறேன் இந்த கொஸ்டின்ல. சோ கடைசியா கொஸ்டின்லாம் முடிஞ்ச பிறகு எந்த கொஸ்டினுக்கு நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. முடிஞ்சா சொல்லுங்க. இல்லன்னா பரவால்ல விட்டுறலாம். மைண்டுக்குள்ள போறது என்னன்னு தெரியும். சொல்றது வேற ஷார்ட்கட் இது வேற ஞாபகம் வச்சுக்கணுமா? ஓகே गाइस கவனிங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்வது வந்து பாத்தீங்கன்னா 69ங்க. ரூ. 1 கம்மியாச்சுனாலும் நான் உங்கள சும்மா விடமாட்டேன்னு சொல்லுவாங்க. யாரு? மாநில அரசு. எனக்கு ஒதுக்கீடு மத்திய அரசால் விதிக்கப்படும், வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ரூ. 1 கம்மி இல்லாம குடுக்கணும்னா, ரூ. 69 கம்மி இல்லாம குடுத்துடணும். ரூ. 69 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்ங்க. இந்த மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். இந்த மாநிலம் குடுக்கணும் பிளஸ் யூடி அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா, ஐயா யூடி வந்துட்டான்யா சென்டர்ல. சரி பரவால்ல. யூனியன் பிரதேசம் வந்துட்டான். ரூ. 1 எக்ஸ்ட்ரா போட்டு குடுத்துருப்பா.
இது ரூ. 1 எக்ஸ்ட்ரா குடுக்கணுமா? எவ்வளவு குடுக்கணும்? 270. அப்ப என்னதுங்க? 270 ஆர்டிக்கிள். புரியுதுங்களா இங்க? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, வசூலிக்கப்பட்டு, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு குடுத்தோம்னா, அது என்ன சொல்றாங்க? 270 இருந்து 272ன்னு ஆட் பண்ணலாங்க. ரூ. 1 எக்ஸ்ட்ரா குடுத்துட்டுனா, சும்மா இருக்க மாட்டாரு அவரு. அவர் என்ன பண்ணுவாரு? இன்னும் ஒரு ரூ. 3 எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு. 272. 1 செகண்ட். இப்ப தான் நான் எழுதுறது. ஓகே குட் எழுதிச்சு. அடுத்து பாருங்க. இன்னும் நல்ல கான்செப்ட். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, ஆனால் மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவது. இது என்ன சார் கதையா இருக்கு? நீ தான் எனக்கு ரூ. 1 தரமாட்டேன்ட்டியே. நானே வசூலிச்சுக்கிறேன். 268. இது மட்டும் கொஞ்சம் படிக்கிற மாரி இருக்குங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது 268 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் டிங்க. மீதி 3மே தெரிஞ்சுக்கணும். யூடி வந்தாங்கன்னா ரூ. 1 எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. யூடி வந்தாங்கன்னா ரூ. 1 எக்ஸ்ட்ரா போட்டா அவரே வசூல் பண்ணிப்பாங்க. இன்னும் ஒரு ரூ. 3 இன்னும் ரூ. 2 போட்டு. ஆனா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவது வந்து பாத்தீங்கன்னா 268. நானே பண்ணிக்கிறேன். போ நீ தான் ரூ. 1 கேட்டா சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணுங்க. நெக்ஸ்ட் ஒன். 48வது. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகளை தேர்வு செய். கொஸ்டின்ல ஆன்சர் இருக்குங்க இது. பணம் சாராத பணிகள். கடன்களை கட்டுப்படுத்துதல். இது பணம் சார்ந்த பணியா பாருங்க. அப்ப பாருங்க அந்நிய செலாவணி மாற்றத்தை கட்டுப்படுத்தல் பணம் சார்ந்த பணி. வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் பணம் சாராத பணி. வைப்பு காப்பீட்டு திட்டம் பணம் சாராத பணி. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ 3 அண்ட் 4 தாங்க வரும். இந்திய ரிசர்வ் வங்கி 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வழங்கி உள்ளது? அப்பா எதிர்பார்க்கல. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நான் எதிர்பார்த்தேன். உங்கள 50க்கு 50 மார்க் எடுத்துட்டீங்கன்னா 68,000 கோடிங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காய்ஸ், மைய அரசின் வருவாய் மூலங்களை தேர்வு செய். என்ன வாய்ஸ் குறைஞ்சிச்சு? என்ன வாய்ஸ் எடுக்க முடியல எப்பன்னு பார்த்து ஒருத்தர் அப்படிதான் கமெண்ட் பண்ணாங்க. ஓகே பாத்துட்டேன். வேணாம் டக்கு டக்குன்னு போடுங்க. இங்க ஒருத்தருக்கும் பாருங்க. தொழில் நிறுவனங்கள் மீதான வரி மைய அரசின், சுங்கவரி ஏற்றுமதி வரி உட்பட மைய அரசு, வேளாண் நிலங்களை தவிர்த்த பண்ணை வரி யாருது? மைய அரசு தான். இங்கெல்லாம் நம்ம பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒன் செகண்ட் கைஸ், இது என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. செய்தித்தாள் மீதான வரி விளம்பரமோ அவங்க தான் விளம்பரங்கள் தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஓகே. நில வரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் சரிங்க. ஓகே கைஸ், கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ண போகலாம். 50க்கு எவ்வளவு மார்க் உங்களுது அப்படின்றது. ஏன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தேர்வுக்கு பயன்படுங்க. இப்போ நம்ம ஷார்ட்டா சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இது இவ்வளவுதாங்க. படிப்புன்றது ஜாலியா எக்கனாமிக்ஸ் எடுத்து ஜாலியா நீங்க எப்ப எடுத்துக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் வராமலாம் இருக்காது. ஆனா எக்கனாமிக்ஸ் இல்லாம இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா 20 கொஸ்டின்ஸ், இந்த 20 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா நீங்க லைவ் ஃபுல்லா முடிச்சிருக்கணும். அட் தி சேம் டைம்ல நான் சொன்ன ஷார்ட்கட் எல்லாமே மைண்ட்ல வச்சுங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு பயனுள்ளதா இருக்கும். மார்க் கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே பார்த்துடுறேன். ஓகே காய்ஸ், நான் எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் லைன் கொடுத்துறேன் இந்த டெஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. எத்தனை நன்றி? அதானே.